இந்த வீடு பாவம் ரொம்ப இல்லாதப்பட்டவங்க, யாரும் இல்லை பாவம். அந்த அம்மா இருக்கிறது அந்த சின்ன சின்ன பசங்க அந்த இட்லி கடை அங்கே இங்கே வேலைக்கு போயிட்டு அதில் வந்து கொல்லை போட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் சார். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுன்ற மாதிரி தான் நினச்சிக்கணும் நம்ம. இப்போ எப்படி வண்டியில் போகிற சடனாக ஆக்சிடென்ட் ஆகிடும், அந்த மாதிரி தான் இது வந்து பில்டிங் வந்து ரொம்ப நாள் மூடி வச்சிருந்த தொட்டு தண்ணி ஊறி 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 இறங்கிருச்சு. அது வந்து கொஞ்ச நேரம் யாருக்கும் சொன்னாலும் ஏற்றுக்கிற மன நிலைமையில இல்லை அவங்க. இது ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இது பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, பல பேர் பல ஐடியாங்க இது பண்ணி. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம இது பண்ண ஆகாது. மொத்தத்தில் நல்ல பறைய முடிஞ்சதில் சந்தோஷம். இவங்களுக்கு மாத்திரம் ஏதாச்சும் ஒரு நம்ம முனிசிபாலிட்டி சைட்லேருந்து இல்லை நம்ம எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து இல்லை ஏதாச்சும் ஒன்று இவங்களுக்கெல்லாம் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக இவங்களுக்கு பண்ணேன் சார். ஏன்னா ஒன்றுமே இல்லாதப்பட்டவங்க அவங்க. அதனால் அதே நேரம் இவங்களுக்கு கொஞ்சம் மேஜர் இந்த டேங்க்கு போயிருக்கு. இது வந்து ஏதாச்சும் நம்ம சைட்லேருந்து பண்ணோம் அப்படின்னு கேட்டு. ஆமாம், இது கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணியே கொடுக்கணும் சார். சார் இவர் கேஎஸ்ஆர்டிசியில் இருந்தாருன்னு நினைக்கிறேன், இறந்துட்டார். இறந்துட்ட பிறகு இது அப்படியே நின்று இந்த வீட்லேயே தான் அவங்களும் இருந்து இத்தனை வருஷமாக போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஏழை சொல்லணும். அவங்களுக்கு நம்மளால ஏதாச்சும் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணோன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். வீட்டு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வரேன் சார். மூஞ்சி கலர்றதுக்கு கூட தண்ணி இல்லை. பக்கத்து வீட்டில் 3 நாள் 4 நாள் எந்த வீட்டில் தங்குமா சார்? 4 நாள் 3 நாள் வேற வீட்டில் தங்க முடியுமா சார்? ஜெய்சேதி என்ன இருக்குது அது பண்ணி கொடுங்க. ஆமாங்க, இப்ப பேசின இந்த ஏழைங்களுடைய வீடு முன்னாள் நகரசபை உறுப்பினர் பட்டாஸ் சுரேஷ்க்கு சொந்தமான இந்த 3 அடுக்கு கட்டடம் விழுந்ததுனால பக்கத்துல இருக்கிற காங்கிரீட் வீடுங்க சிறிதளவு தான் பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா இப்ப பேசின அந்த ஏழைகளுடைய வீடு முழுமையா மண்ணு செவருன்றதுனால முழுமையா பாதிக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய பில்டிங்கை இடிச்சு தரைமட்டம் பண்ணி கொடுத்த நகரசபை மற்றும் நகரசபை நிர்வாகம், இது பாருங்க, இந்த ஓட்டு வீடு, ஷீட் வீடு, இந்த பெரிய திண்டு விழுந்ததுனால அது பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்த வந்து அடியோடு இடிச்சு தள்ளி இருக்கிறாங்க. வாழறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழைங்க இன்றைக்கு தெருவில் நின்று இருக்கிறாங்க. சக்திவேல் கவுன்சிலர் கூட இந்த வேண்டுதல வச்சிருக்கிறாரு. இது பாருங்க, இந்த செவரு விழுந்து இந்த பழைய வீடு பாதிக்கப்பட்டிருக்குது. இவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நகரசபையும் எம்எல்ஏவையும் அவங்க வேண்டி கேட்டுக்கிறாங்க, தயவு செய்து எம்எல்ஏ சைட்ல இருந்து உதவி பண்ணணும். இந்த ஏழைகளுடைய வீடு பாருங்க, எவ்வளவு 3 அடுக்கு கட்டடத்தை தரைமட்டம் பண்ணி ஒண்ணுமே இல்லாத பண்ணிருக்கிறாங்க நகரசபை. இதுக்கு வீட்டு ஓனர் தான் வந்து பரிகாரம் கட்டி கொடுத்துருக்கணும். ஆனா நகரசபையை முன்ன வந்து இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்த பில்டிங்கை சரிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த சந்தில தெரிகிற ஏழப்பட்ட குடும்பத்தினுடைய பாதிப்பை பார்த்து, அவங்க கஷ்டத்தை பார்த்து நகரசபையோ இல்ல ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன், பிரசிடென்ட், இல்ல நகரசபை உறுப்பினருங்க அப்படி இல்லை அப்படின்னும் போது தங்கவயல் எம்எல்ஏ உடனடியா நடவடிக்கை எடுத்து அந்த ஏழைக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பில் வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன பண்ணி ஜெய்சி எல்லாம் குடிக்காயிடுச்சு, சிங்க் ஆயிடுச்சு, தண்ணி நிற்கல, தொப்பி வச்சு தண்ணி காலத்தில் காலி ஆயிடுச்சு. அது பார்த்தா ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டல் இது வந்து இந்த மாதிரி ஆயிட்டுக்குது. இப்போ அந்த ஒரு பயம் இருந்துச்சு, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அது நல்லா ஆச்சு. லாஸ்ட்டில் பார்த்தா இது இப்போது இந்த பயம் வந்துச்சு நம்மளுக்கு. வீட்டில் முக்கியமான தண்ணியே போயிடுச்சு நம்மளுக்கு. சிங்க் ஆகிட்டு ஒரு டேங்க் தண்ணி காலையில் ஏஞ்சி பார்த்தா டேங்கே காலி ஆகுது, கிராக் வந்துக்குது. பேசி கூப்பிட்டாக்கா இது ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி இந்த ஐடியா சொல்கிறேன், இதுக்கு என்ன பண்ணிக்க ஃபஸ்ட்டு முக்கியமாக இது பண்ணிக்க நீ, ஏன்னா அது கூட அப்படித்தான் முன்ன இந்த பக்கம் ஆச்சு,
இதெல்லாம் பயம், ஒரு மாதிரி பயம்தான் இது. ஃபுல்லாக லாங் முட்டை போயிட்டு இருக்குது. அப்புறமா அவனுக்கு பசங்க எல்லாம் இருக்குது, வீட்டில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நாளைக்கு வந்து என்ன சொல்கிறாரு கேட்டுக்கின்னு இதுக்கு பில்லர் போடுறதா இல்லை பூசு வேலை பண்ணுறதா? இல்லை, பூசு வேலை பண்ண, ஏன்னா பில்லர் போட முடியாது. பில்லர் போட முடியாது, அதுதான் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம். வேலைன்னா கட்ட மாட்டோம், பூசு வேலை கொஞ்சம் நல்லா பண்ணி இந்த மாதிரி கட்டி கொஞ்சம் உயரத்தில் அப்படியே ஒரு தனியெல்லாம் நம்ம இல்லைங்க, இது எதுவும் இல்லைங்க. இது தான் பயந்து இது மட்டும் தான் போய்க்குதுங்க. இல்லை ஏன் போய் சொல்லணும், எந்த டேங்கும் போயிடுச்சு, இதுவும் அடி வாங்கிச்சு, ஃபுல்லாக வீடெல்லாம் கிராக் ஆயிடுச்சு. இந்த உயிர்ந்த இதுல இவங்க வேற சரியா இப்ப அடிச்சு 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 டேங்க் இது அடிச்சிட்டாங்க. இப்ப அந்த டேங்க போயிடுச்சு, அடிச்சுது. நான் சொல்லிட்டு போனேன், செப்டி கல் வச்சு மேல கயிறு கட்டி பாட்டில் அழுவ வச்சுட்டு போனேன். இது இந்த பைப்ல இதுக்கு உள்ள நோண்டாது, இந்தாண்ட வராது, நீங்க பாருங்க. அது அடிச்சுட்டான், லீக் ஆயிடுச்சு. இப்போ அந்த டேங்க்கு வழி இல்லை, இது புல்லு, இதுதான் இப்போ பயமாகுது. சப்போர்ட் போயிடுச்சு இது. ஆமாம், மெயின் சப்போர்ட் போயிடுச்சு. அப்போ கூட அவங்க எடுத்து அவங்களே பீஸுங்கெல்லாம் அடிச்சுட்டு போனாங்க. அதுதான் ஒரு மனசு கஷ்டம். அதுவும் லாங்காக போயிட்டு இருக்குது, கிராக் மாதிரி. உங்கள் ஐடியா என்ன? காவாங்களா இல்லை ட்ரைனேஜ் பண்ணது அந்த ஒன்று என்ன தெரியுங்களா? ஜாஸ்தி முட்டாங்க. காவா நம்ம கட்டுற அளவுக்கு இல்லை, ஏன்னா எல்லாம் வந்து 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 என்ன ஆச்சுன்னா நம்ம உள்ள போய் அர்த் ஒர்க் பண்ணி பண்றது கஷ்டம். வேற எதாவது பைப்பிங் சிஸ்டம் பண்ணல. நான் வந்து இதுவே விட்டுக்கிறேன். நீங்க யூஜிடிக்கு இப்படி திட்டுட்டு இவங்களும் அது கொடுத்துட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு எங்க போகுதுன்னு தெரியாதாங்க. இவங்க கூட கொடுத்துக்கிறமா இப்போ பைப் தான் டேமேஜ் ஆகிடுது. இதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகுது. தண்ணி தான் வீட்டுக்கு முக்கியமான பொருள். ஒரு தண்ணி காலி ஆகிடுதுங்க பைப்பில். அந்த நைட்டு 12 மணிக்குள்ளே கலந்து பார்த்தேன், போயின்னு தாங்குதுங்க. இல்லை கிராக் ஆயிருக்கும், அது சரி பண்ணாது. திரும்பி அது எல்லாம் அடிச்சு எடுத்து பிளாஸ்டிக் பண்ணி அந்த கிராக்கு. இது ரொம்ப பயமாகுது எனக்கு. கொஞ்சம் எதிர்த்த கடவுள் பேசுங்க சார். ஃபஸ்ட்டு இது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், எந்த உயிர் சேதமும் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் முனிசிபாலிட்டி கமிஷனர், அப்புறம் முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட்டு கன்சர்ன்டு பிரசிடெண்ட்டு அன்றைக்கி ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணாங்க. செகண்டு வள்ளல் சார் நாலேஜ் போனதுமே அவர் வந்து இதே ஸ்பாட்டில் நின்று எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சார் என்னோடய இது வந்து ஒரே ஒரு கோரிக்கை, எம்எல்ஏக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பில்டிங் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இவங்களது சுத்தமாக டேங்கே போயிருக்கு, ப்ளஸ்ஸு பக்கத்து பில்டிங்கு மேலே டேமேஜ் ஆகிருக்கு. அப்புறம் இந்த வீடு பாவம் ரொம்ப இல்லாதப்பட்டவங்க, யாரும் இல்லை பாவம். அந்த அம்மா இருக்கிறது, அந்த சின்ன பசங்க அந்த இட்லி கடை அங்கே இங்கே வேலைக்கு போயிட்டு அதில் வந்து கொல்லை போட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான் சார். இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுன்ற மாதிரி தான் நினச்சிக்கணும் நம்ம. இப்போ எப்படி வண்டியில் போகிற சடனாக ஆக்சிடென்ட் ஆகிடும், அந்த மாதிரி தான் இது வந்து. பில்டிங் வந்து ரொம்ப நாள் மூடி வச்சிருந்த தொட்டு தண்ணி ஊறி இறங்கிருச்சு. அது வந்து கொஞ்ச நேரம் யாருக்கும் சொன்னாலும் ஏற்றுக்கிற மன நிலைமையில இல்லை. அவங்க ஏதோ ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இது பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல, பல பேர் பல ஐடியாங்க இது பண்ணி. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம இது பண்ண ஆகாது. மொத்தத்தில் நல்ல பறைய முடிஞ்சதில் சந்தோஷம். இவங்களுக்கு மாத்திரம் ஏதாச்சும் ஒரு நம்ம முனிசிபாலிட்டி சைடில் இல்லை நம்ம எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து இல்லை ஏதாச்சும் ஒன்று இவங்களுக்கெல்லாம் ஒரு கம்பன்சேஷன் கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பாக இவங்களுக்கு பண்ணேன் சார். ஏன்னா ஒன்றுமே இல்லாதப்பட்டவங்க அவங்க. அதனால் அதே நேரம் இவங்களுக்கு கொஞ்சம் மேஜர் இந்த டேங்க்கு போயிருக்கு. இது வந்து ஏதாச்சும் நம்ம சைட்லேருந்து பண்ணோம் அப்படின்னு கேட்டு. ஆமாம், இது கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணியே கொடுக்கணும் சார். சார் இவர் கேஎஸ்ஆர்டிசியில் இருந்தாருன்னு நினைக்கிறேன், இறந்துட்ட பிறகு இது அப்படியே நின்று இந்த வீட்லேயே தான் அவங்களும் இருந்து இத்தனை வருஷமாக போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஏழை சொல்லணும். அவங்களுக்கு நம்மளால ஏதாச்சும் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணோன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் சார். எனக்கு அந்த டேங்க்குக்கோ
இந்த கிராக் விட்டதுக்கோ எதனா ஒரு சரி பண்ணுற மாதிரி ஒரு அளவுக்கு கொடுத்தோம்னா அவங்க கையால் பண்ணி கொடுத்தாலும் சரி, அவங்க ஏதோ பண்ணி வந்து செஞ்சு கொடுத்தாலும் சரி. அது காலையில் கூட நான் மீடியாவில் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி முனிசிபாலிட்டிக்கு, கமிஷனருக்கு, டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன். மேடம் கூட அமுச்சு ஒரு 4 வீடு உயிரை காப்பாற்றினாங்கோ, வீட்டையும் காப்பாற்றி கொடுத்தாங்கோ. இது கொஞ்சம் சரிஞ்சு போயிருக்குது. அதனால் அவங்கள வேண்டி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து வந்து எதனா அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லது. நம்மளாம் இல்லாதவங்க இருக்கிறப்பட்டுங்கன்னா நம்ம கேட்க மாட்டோம். உங்கள் உதவி தான் முக்கியம். மெயின் வீட்டுக்கு தேவை தண்ணி. அந்த தண்ணி டேங்க்கை சிங்க் ஆகிட்டு ஒரே நாளில் ஒரு டேங்க் தண்ணி குச்சிட்டு இருக்குதுங்க. அதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் மனசு ஒஞ்சி போய் கிடக்குது. அதனால் மேடத்துக்கோ நம்ம வள்ளல் அண்ணனுக்கோ சொன்னேன். சரி, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. வந்தாக்கா அவங்க கையால் என்ன பண்ணாங்க எனக்கு சந்தோஷம். மற்றபடி நம்ம ஏரியா கவுன்சிலர் வேலண்ணன் ரொம்ப உதவி பண்ணார். ஓடி எல்லோரும் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி ஒரு 4 வீட்டை காப்பாற்றினார். அந்த டைமில் நம்ம நன்றி சொல்கிறோம், எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். வந்தவங்க எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.